திருச்சிற்றம்பலம். ஓம் விக்னேஸ்வராய நமக. அன்பர்களே, ராகு கேது இவர்கள் தரும் யோகங்கள் குறித்து நாம் சிறிது ஆய்வு செய்வோம் வரிசையாக. இப்போ முதல்ல ராகு அல்லது கேது இவர்கள் 5வது ராசியிலே, பூர்வ புண்ணிய ராசியிலே இருந்தால் என்ன பலன்? இப்போ பொதுவாக இதை நான் எதுக்கு குறிப்பிடுறேன்னு சொன்னால், இந்த ராகு பகவானோ கேது பகவானோ 5வது ராசியிலே இருந்தால் அது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், அதனால் புத்திர தோஷத்தை உண்டு பண்ணி விடுவார்கள் என்று நிறைய பேர் சொல்லி பயங்காட்டியிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது ராகு கேது இவர்கள் தான் அள்ளி தரும் வள்ளல்கள். இவர்கள் வலிமை பெற்றால் அந்த அந்த அவங்களுடைய பலத்தை வச்சு அந்த ஜாதகர் அந்த ஜென்மத்தையே அப்படியே அவங்களோட நடக்க வேண்டிய காரியங்களெல்லாம் அப்படி நகர்த்தி போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு யோகத்தை செய்யக்கூடியவர்கள். இப்போ அவர்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பது என்பது மிக மிக புண்ணியம் கூடுதல். பார்த்துக்கிடுங்க, பல ஜென்மங்களில் செய்த புண்ணியங்களை திரட்டி தருவார்கள், அள்ளி தரும் வள்ளல்கள். ஆமாம், அப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் அவர்களைப் போல, ராகு கேதுக்களைப் போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை. பழமொழி இருக்குது, பார்த்துக்கிடுங்க, ஜோதிட பழமொழி. இப்போ உதாரணத்துக்கு ராகு 5ல் இருக்கிறாருன்னு வைத்துக்கொள்வோம். ராகு அல்லது கேது 2 பேரில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. 2 பேர் இருந்தாலும் ஒரே பலன் தான். இப்போ மேஷ லக்கணம், இந்த மேஷ லக்கணத்துக்கு மேஷத்துலேருந்து பாருங்கள், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் 5வது ராசியில் ராகு இருக்கிறார். அப்போ சிம்ம ராகு, சிம்மாசன ராகு. கேது இருந்தாலும் அப்படி தான். அப்புறம் அவருக்கு தனியாக சொல்லலைன்றாதீங்க, புரிஞ்சுக்கிடுங்க. ஆமாம், ஒன்றொன்றுக்கும் தனியாக சொல்ல முடியாது. வேணால் சொல்கிறேன், சிம்ம கேது, சிம்மாசன கேது போதுமா? அப்புறம் கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் 12வது ராசி. இப்போ இந்த ராகு கேது வலிமை பெற்று இருக்கிறாங்க 5-11. இப்போ இந்த வீட்டு அதிபதி சூரியன் நல்ல வலிமை பெற்றிருக்கிறாருன்னு வைங்க. சூரியன் 6, 8, 12. இந்த 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள்னு பேர். இந்த ராசிகளில் இல்லாமல் 7வது ராசி பலத்த ராசி தான். ஆனால் சூரியனுக்கு அந்த மேஷலக்கணத்துக்கு 7வது ராசி துலா ராசி. அதனால் அதில் நீசம் பெற்று விடுவார். அதனால் அந்த ராசி, இந்த ராசிகளில் இல்லாமல் சூரியன் வலிமை பெற்று வேறு இடங்களில் இருக்கிறாருன்னு வைத்துக்கொள்வோம் உங்கள் ஜாதகத்தில். அப்போ இந்த ராகு திசையோ அல்லது அந்த ராகு திசை நடக்கும்போது இந்த ஜாதகரை எங்கேயோ கொண்டு போயிடுவார். அவங்களுக்கு புத்திர தோஷம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி அமைப்பு இருந்தால், இப்போ 9ல் சூரியன் போட்டிருக்கேன், இப்படி இருந்து ராகு 5ல் இருந்தாச்சுன்னா அதிர்ஷ்டகரமான பிள்ளைகளை, நல்லா சமுதாயத்தில் ஓங்கி வளரக்கூடிய பிள்ளைகளை கொடுப்பாங்க. ஆமாம், அவங்க பிள்ளைகள் தான் சாதிக்கும். பார்த்துக்கிடுங்க, கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க், அல்லாட்டினா விளையாட்டில் இப்போ எல்லா விளையாட்டுலையும் முதற் பரிசு வாங்கிட்டு வந்துருதான். படித்து முடித்தவொடனே நல்ல உத்தியோகத்துக்கு வந்துட்டான், வெளிநாட்டில் இருக்கிறான், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், அவன் தொழிலில் கலக்கிறான், பெரிய அரசியல்வாதி ஆகிட்டான். அப்படின்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகள் ஸ்தானத்தில் ராகுவோ கேதுவோ இருந்து அந்த வீட்டு அதிபதி வளர்த்துருப்பாங்க. இது உதாரணத்துக்கு மேஷ லக்கணம். இது மாதிரி நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் இப்படித்தான். 5வது இடத்துலையே அவர் சிம்மாசனம் போட்டு உட்காந்துருவார். சிம்ம ராசிக்கு சொல்லிட்டேன். இப்போ அடுத்தால ரிஷப ராசிக்கு கண்ணியில் இருப்பார். அப்போ அதுக்கு நீங்கள் சொல்லலேன்னு கேட்கக்கூடாது. 5வது இடத்துல இருக்குன்னா பொது பலன். உங்களுக்கு உதாரண ஜாதகம் இது. ஆமாம், ராகு கேதுக்கள் அவ்வளவு சிறப்பு செய்வாங்க. சரி, இந்த சூரியன் 6, 8, 12 தான் இருந்தால் கூட குரு பார்வை பெற்றுவிட்டால் அந்த சூரியன் வலிமை பெற்று விடுவார். அப்போ அந்த பலனை இழுத்து ராகு அதிகமான நன்மையை செய்வார். அல்லது கேது அந்த இடத்துல இருந்தாலும் அப்படி செய்வார். நீசம் பெற்று விட்டால், நீசபங்க யோகத்தை பெற்றால் நீசபங்க ராஜயோகத்துக்கு போயிடுவார். நீசபங்க ராஜயோகம் பெற்று அதில் அப்போ 5ல் ராகு இருந்தால் ஜாதகருக்கு அந்த ராகு தேசம் எங்கேயோ கொண்டு போயிடும், ராஜாவாக்கி போட்டுரும். ஆமாம், சாதாரண ஆளாக இருப்பார். 10 வருஷம் கழித்து பார்த்தா ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்து எம்எல்ஏ ஆகிடுவார். இவனா அப்படின்னு சிலர் கேட்பாங்க இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி ஆயிடும். அப்படி அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு கேதுக்கள். ஆமாம், அவர்களுடைய அனுகிரகத்தை பெற்ற ஜாதகர்களுக்கு தான் இந்த ராகுவோ கேதுவோ பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5வது இடத்துல அமையும். அது அப்படி அமைஞ்சிட்டாலே அவங்க எப்படி வேணாலும் எந்த துறையிலையும் அவங்க உயர்ந்து வந்து விடுவார்கள். மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கும். பார்த்துக்கிட்டுங்க, அரசியலுக்கு போனால் அரசியலில் சாதிச்சிருவாங்க. அப்படி கலைத்துறையில் போனால் ஒரு நல்ல தனக்கென்று ஒரு இடத்த பிடிச்சிக்கிடுவாங்க. நடிகராகவோ அல்லது கலைஞராகவோ மக்கள் மத்தியில் தெரியும்படியாக வந்துடுவாங்க. 9ஆம் அதிபதி வலிமை பெற்றால் ஜாதகர் புகழின் ஒரு புகழ் சாதனை புரிந்து விடுவார், ஒரு மைல்கல்லாக விளங்குவார். ஆமாம், இப்படி பல இது சொல்லலாம். அப்படி ராகு கேதுக்கள் அவர்களுடைய அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் விநாயக பெருமானையும் பராசக்தி சிவசக்தியையும் நல்ல வழிபாடு செய்யணும். அப்போ அவர்கள் மனம் குளிர்வார்கள். ஜாதகருக்கு மேலும் மேலும்
யோகத்தை அள்ளி வழங்குவார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.